வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல பூரண கொழுக்கட்டை. 1 கப் கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கினது, 1 கப் கடலை பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் தண்ணி, நெய் 2 ஸ்பூன், 1 கப் துருவன தேங்காய், 1 கப் வெல்லம், ஏலக்காய் பொடி பண்ணி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை அந்த ஈரம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம், இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கடலை பருப்பை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நுணுக்கிக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, நல்லா ட்ரையாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் போட்டு. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் தண்ணி ஊற்றி நெய் போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கணும். இந்த மாவில் உப்பு இருக்குது, கடையில் வாங்கின மாவில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு போடல. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மாவு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓரளவுக்கு சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஹாட் வாட்டர் வேணால் தெளிச்சிக்கலாம். இப்போ விரிசல் இல்லாத நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்படி கை தொட்டு பார்த்தா மாவு கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்புறம் இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கிட்டு எந்த மோல்டு எடுத்தால் இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயும் தடவிக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு நல்லா உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அந்த பூரணத்தை எடுத்து இதில் போட்டுடணும். அப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கணும். இது மோல்டு இல்லாதையும் செஞ்சுக்கலாம் கையில். இப்போ இன்னொரு மோல்ட்லையும் காட்டுறேன். எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பூரண கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு பிடி கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு கொழுக்கட்டை மாவு, அது கடையில் வாங்கின மாவு, 1/2 கப்பு வெல்லம், 2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு தேங்காய், ஏலக்காய் பொடி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம், 2 கப்பு தண்ணி,
1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடி. நல்லா கொதி வந்த பிறகு தான் மாவை இதில் போடணும். இப்போ கொதி வந்துருச்சு, மாவை போட்டுடணும். போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சுண்டுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த மாவு நல்லா கூலான பிறகு கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையை இப்படி பிடிக்கணும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார பிடி கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு கொழுக்கட்டை மாவு, 2 கப்பு தண்ணி, அரை மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா, பெருங்காயம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை, இப்போ நம்ம துருகிய தேங்காய் நல்லா வதக்கிட்டு 2 கப்பு தண்ணி. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு போடல. இப்போ நல்லா இது கொதி வரணும். கொதி வந்தோடனே பெருங்காயம் போட்டுக்கணும். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி இல்லாத. இப்போ இந்த பதம் வந்தோடனே கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த மாவு நல்லா கூலாயிடுச்சு. கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி கார பிடி கொழுக்கட்டையை இப்படி பிடிச்சு வச்சுக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கணும். இப்போ இதை வேக வச்சு எடுக்கணும். இதை 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார பிடி கொழுக்கட்டை ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி Black and White Chana Sundal. அதுக்கு தேவையான பொருட்கள் 8 ஹவர்ஸ் ஊற வச்ச கொண்டக்கடலையை தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கப் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கணும். பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை ஓரளவுக்கு வதக்கினா போதும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரியே பிளாக் சென்னாவையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ Black and White Chana சுண்டல் ரெடி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.